ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எல்லோரும் நெத்திலி கருவாடு தொக்கு செஞ்சுருப்பீங்க, நெத்திலி கருவாடு குழம்பு செஞ்சுருப்பீங்க. இன்றைக்கி நெத்திலி கருவாடு வச்சு நெத்திலி கருவாடு சோறு செய்யுது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நெத்திலி கருவாடு தலையை வாழை கிள்ளிட்டு நல்லா ஒரு 5 தடவை கழுவி கொஞ்சம் சுடு தண்ணியில் கழுவி தனியாக வச்சுக்கணும். அப்புறம் நல்லா பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிட்டு நான் கருவாடு போட்டு கொஞ்சம் தனி மிளகாய் தூள் நான் வீட்டிலே அரைச்சி போட்டிருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு பூண்டு போடணும். இதுக்கு மெயின் பூண்டு ஒரு 2 பூண்டு தொளிச்சு போட்டுக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்குனா வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் தக்காளி ஒரு 2லேருந்து 3 தக்காளி, கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதில் கருவாடில் உப்பு போட்டிருக்கிறோமில்ல, இதில் பார்த்து போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு, வீட்டிலே அரைச்ச சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம கருவாடு வறுத்து வச்சோம்ல அதையும் போட்டு நல்லா கிளறிட்டு ஆற வச்ச சாப்பாடு போட்டு நல்லா கிளறுனா நெத்திலி கருவாடு சோறு ரெடி. நீங்களும் வீட்டில் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். பாய்.